என்றாரு. உங்களுடைய பார்வை? இல்ல, இது மிகப்பெரிய துரதிருஷ்டமா தான் நான் பாக்குறேன். இது மாதிரி ஒரு செய்தி வெளியே வந்திருக்க கூடாதான் என்னுடைய பர்சனலான பார்வை. கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த சம்பவம் நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, நடத்திருக்க அனுமதிக்கலாமா, இதெல்லாம் வேற. அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆணையத்தை நியமிச்சு அந்த ஆணையத்தின் தலைவராக அருணா ஜெகதீசன் நிதி அரசர் ஒன்மேன் கமிட்டி இப்ப விசாரிச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த விசாரணை முடிவு எல்லாம் வரல. ஆனா நடவடிக்கை இத்தனை 41 உயிர்கள் பலி, நூற்றுக்கணக்கான மக்கள் சிகிச்சையில் இருக்காங்க. நானும் இப்ப கரூர்ல தான் நின்று பேசிட்டு இருக்கேன். இப்பதான் எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள்லாம் வந்தாங்க, பார்த்துட்டு இருக்கேன். நான் கேட்பதெல்லாம் ஒரே ஒரு கேள்விதான். மாண்பு முதலமைச்சர் இது வரைக்கும் யாரையும் எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை. இதுதான் பெருந்தன்மை, இதுதான் தியாக உள்ளம், இதுதான் தமிழ்நாட்டை நேசிக்கிற பண்பு, கலாச்சாரம், பண்பாடு. இது தமிழர்களுக்கு உரியது. அவங்கள துவேஷம் பேசணும், இவங்கள கையை காட்டணும், இவங்க தவறு இவங்க சரின்னு சொல்லல. ஆணையம் போட்டிருக்காரு, ஆணையத்துடைய அறிக்கை வரட்டும் இருக்காங்க. நாங்களும் அதுக்காகத்தான் அறிக்கை வந்த பேர் நம்ம பேசுவோம் அப்படின்னு அமைதியா இருக்கோம். ஆனா நடந்தது தாவேகா மாநாடு, இறந்தது அப்பாவி மக்கள். அந்த அப்பாவி மக்கள் இறந்த உடனே கேள்விப்பட்டு 10 மணிக்கெல்லாம் தலைமைச் செயலகம் சென்று தலைமைச் செயலாளர், அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், அதிகாரிகள் அழைத்து எல்லா மாவட்டங்களில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்களை அனுப்பி உயிர்களை காப்பாற்றணும், நம்முடைய தமிழ் மக்களை காப்பாற்றணும், எல்லாம் இன்னோசன்ட் பீப்புள் இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படின்னு நடவடிக்கை எடுத்துட்டு நிவாரணம் அறிவிச்சுட்டு இரவோடு இரவாக அங்க போய் சேர்ந்து விடிய விடிய மலரஞ்சலி செலுத்தி விட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு ஒரு முதலமைச்சர் வராரு. இவ்வளவு துன்பத்திலும் துயரத்திலும் வேதனையில் இருக்க முதலமைச்சரை பார்த்து இப்படி கேட்பது எனக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. நடவடிக்கை யார் ஆர்கனைசர், ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறாங்க. ஆர்கனைசர் மேலதான் சார் போடுவாங்க. இவர் எப்படி கேட்பாங்க? தேவைப்பட்டா அவங்க என்ன சொல்றாங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில நடவடிக்கை எடுக்கலாம். அது சட்டம் தன் கடமையை செய்யும், அது வேற. ஆனா முதலமைச்சரை போய் இதை வம்புக்கு இழுக்கிறது, அவரை போய் முதலமைச்சர் பத்தி சொல்றதெல்லாம் எனக்கு உண்மையில வருத்தமா இருக்கு. அதெல்லாம் தவிர்க்கிறது தான் நாகரிகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்க பிரச்சாரம் பண்ணோம், அதை தவிர நாங்க வேற என்ன தவறு பண்ணோம்னு கேட்கிறார். அது காவல்துறை டிஜிபி சொல்றாரு எத்தனை மணி நேரம் தாமதமா வந்தாரு அப்படின்னுட்டு. தண்ணி இல்லைன்றாரு. எதுக்கு நீங்க குறிப்பிட்ட நேரத்துல இந்த நேரத்தை சொல்லிட்டு வரலன்றாங்க. நான் சொல்லல, அதெல்லாம் அங்க இருக்கிற